உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு வித்தியாசமாக ஒரு ஸ்வீட்டு செய்கிறேன். தேவையானது வெள்ளை முச்சக்கொட்டை. இது நாங்கள் மறுநாள் நைட்டே ஊற வச்சு தோல் எடுத்தாச்சு. தோல் நீக்கி வச்சுருக்கோம். இதை வேக வச்சுட்டு பச்சை வாடை வராமல் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அடிச்சுக்கலாம். ஒரு 100 கிராம் இருக்கும். ரெண்டு 3 விசில் வரட்டுங்க. அது வரையும் வேக வைக்கலாம். மொச்சப்பருப்பை அடித்து வச்சாச்சு, வேக வச்சு. இப்போ நெய் விட்டுக்குவோம். தேவையான நெய் விட்டுக்கலாம். திராட்சை அலியெல்லாம் மொச்சப்பருப்பு வச்சதை கலந்து வச்சுக்கலாம். நெய்யில் வச்சுக்கலாம். சர்க்கரையும் போட்டுக்கலாம். 1 கப்பு இருந்தது பருப்பு, 1 கப்பு ஜீனி போட்டுக்கலாம். தண்ணி விடாமல் செய்கிறோம். கட்டிப்படாமல் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் சிறிதளவு உப்பு போட்டுக்கோங்க. எந்த ஸ்வீட்டாக இருந்தாலும் கொஞ்சோண்டு உப்பு போடணும். தேவையான கலர் போட்டுக்கோங்க. நீங்கள் எந்த கலர் வேணாலும் போட்டுக்கோங்க. நெய் விட்டுக்கணும். நெய் தாராளமாக விட்டுக்கோங்க. ஏலக்காய் பவுடர் தூவிக்கலாங்க. முந்திரி போடலாம், திராட்சை போடணும்.
செய்தாச்சு. ஸ்வீட்டு மொச்சக்கொட்டையில் செஞ்சுருக்கோம். நீங்களும் உங்கள் வீட்டில் செய்யுங்க. கல்யாண நாள் பிப்ரவரி 14க்கு காதலர் தினம். அதுக்காக தான் அந்த மொச்சக்கொட்டை அல்வான்னு செஞ்சேன். மொச்சக்கொட்டை அந்த பாரம்பரியமாக எங்கள் அம்மாச்சி மாமியார்லாம் விருப்பமாக செய்வாங்க. அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவாங்க. அமாவாசை கட்டாயம் செய்வாங்க. ஆனால் வெள்ளி செவ்வாயில் செய்ய மாட்டாங்க. ஆனால் அமாவாசை வெள்ளி செவ்வாயில் வந்தால் செய்வாங்க. விருப்பம் பாரம்பரியமாக செய்கிறது. நீங்களும் செய்யுங்க. கணவன் மனைவி ஒற்றுமைக்கும் காதலர்களுக்கு ஒற்றுமைக்கும் இது சிறந்ததுன்னு சொன்னாங்க. அதை நீங்கள் சாப்பிடுங்க, செய்யுங்க. வாழ்த்துக்கள்.